வணக்கம் நண்பர்களே. இன்றைய விலாகில் நம் கோயம்புத்தூரின் மிக பெரும் ஆன்மீக சக்தி நிலையமான மருதமலை ஸ்ரீ முருகன் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவில் வெஸ்டர்ன் கோட்ஸ் மலைத்தொடரில் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. மருதமலை என்ற பெயருக்கு காரணம் இந்த மலை முழுவதும் காணப்படும் மருதம் மரங்கள். அதனால் இங்கு காற்றே ஒரு மருந்து போல உணரப்படும். மருதமலை ஒரு பழமையான சித்தர் தலம். பல சித்தர்கள் இங்கே தவம் செய்ததாக புராணங்களில் வருகிறது. முக்கியமாக பாம்பாட்டி சித்தர் இங்கு தியானம் செய்து முருகனிடமிருந்து அருள் பெற்றவர் என்று நம்பப்படுகிறது. அவர் தியானம் செய்த குகை இன்று வரை அப்படியே பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் சுமார் 1200-1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மற்றும் பாண்டிய மன்னர்களின் காலத்தில் வளர்ச்சி பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. கோவில் மலையின் நடுப்பகுதியில் அமைந்த ஒரு அற்புத கட்டிடக்கலை. இங்கே படிமூலமாகவும் அல்லது பஸ் மூலமும் கோவிலுக்கு செல்ல முடியும். கோவிலின் முதன்மை சன்னதி மருதமலை ஆண்டவராக விரும்பி விளங்கும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அழகான அலங்காரம், தீப ஒளி, பக்தர்களின் அரோகரா முழக்கம், இது எல்லாம் பார்த்தாலே மனம் ஒரு தனி அமைதியை அடையும். மருதமலையை சிறப்பாக ஆக்குவது அதன் இயற்கையும் ஆன்மீக ஆற்றலும். பாம்பாட்டி சித்தர் குகை இங்கே நின்றாலே உடம்புக்கு ஒரு குளிர் ஓட்டம் வரும். அந்த இடத்தில் இன்னும் சித்தரின் தெய்வீக அலை பாய்கிறது. மலையிலிருந்து தெரியும் கோயம்புத்தூர் நகர காட்சி. ட்ரோன் ஷாட் எடுக்காமலே உங்கள் கண்களாலேயே சினிமேட்டிக் வியூ கிடைக்கும். காற்றின் மனம், பறவைகளின் ஒளி, மலையிலிருந்து வரும் இயற்கை சக்தி, இதெல்லாம் சேர்ந்து இந்த கோவிலை ஒரு புனித இடம் மாத்திரமாக இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சென்டராக மாற்றுகிறது. முருகன் அருள்மிகு கற்பக முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் என்பதற்காக மருதமலைக்கு மக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக திருமண பிரச்சனை, கல்வி, வேலை, குழந்தை பெருக்கு, நோய் தீர்வு இவற்றிற்கு முருகன் அருள் புரிவார் என்று நம்பிக்கை. இந்த கோவிலில் பஞ்சமுக விநாயகர் சிறப்பு இடத்தில் இருக்கிறார். 5 முகங்கள்: அறிவு, வாக்சக்தி, அருள், உயர்வு, தடைகள் நீக்கம். எந்தவிதமான தடைகள் இருந்தாலும் முருகனின் அருள் மூலம் தீர்வு கிடைக்கும். கல்வி, தொழில், குடும்ப சுகாதாரம், ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு பக்தர்கள் வழிபடுவர். அருணகிரிநாதர் திருப்புகழில் மருதமலையை பாடியுள்ளார். முருகன் இங்கு சுப்பிரமணிய சுவாமி, தண்டாயுதபாணி மற்றும் மருதாசலமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். தொன்மையான கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக கொங்கு சோழர்களால் முதலில் நிர்மாணிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. விஜயநகர பேரரசர்கள் மற்றும் கொங்கு சிற்றரசர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. கச்சியப்ப முனிவர் தன் பேரூர் புராணத்தில் அபயப்படலத்தில் மருதமலையை குறித்து சிறப்பித்து கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அதன் இயற்கை அழகு, முருகனின் புகழ்பெற்ற கோயில், நோய் தீர்க்கும் மூலிகை காற்றை வழங்கும் சிறப்பு மற்றும் வரலாற்று பின்னணி ஆகியவற்றில் உள்ளது. மருத மரங்கள் நிறைந்திருப்பதால் மருதமலை என்றும், மூலிகை காற்று வீசுவதால் மருத்துவமலை என்றும் அழைக்கப்படுகிறது.